டியூப் தமிழ் வணக்கம். அமெரிக்க அதிபரினுடைய டி-டே என்று கூறப்படுகின்ற பொருளாதார மூன்றாம் உலக யுத்தத்தை ஈரானுக்கு எதிராக பிரகடனப்படுத்தியது தெரிந்ததே. அந்த யுத்தத்திற்கு ஈரானுடைய படைத்துறை மேஜர் ஜெனரல் அலி அப்துல்லாஹி காட்டமான பதிலை கொடுத்திருக்கின்றார். ஈரானை பொறுத்தவரையில் இந்த விவகாரத்தை செல்லப்பிள்ளை சேலை விடாதாம், பள்ளிக்கு போனால் பாடம் கொடாதாம் என்று டொனால்ட் ட்ரம்புடன் விளையாடி கொண்டிருக்க எங்களுக்கு நேரம் இல்லை. டொனால்ட் ட்ரம்பிற்கான பதிலடி அழிவாகவே இருக்குமே அல்லாமல் அறிவு ரீதியாகவும் ராஜதந்திர ரீதியாகவும் அவருடன் பேசுவதில் எந்த பயனும் நமக்கு கிடையாது என்றும், கடல் வழியான பேரழிவு, தரை வழியான பேரழிவு, ஆகாய வழியான பேரழிவு, அது மாத்திரமல்ல விண்வெளி சேட்டலைட்டுகள் மீதான தாக்குதல், அது மாத்திரம் அல்ல சைபர் தாக்குதல் என்று அனைத்து தளங்களிலும் எங்கெங்கெல்லாம் எப்படி தாக்குதல்கள் இருக்கின்றனவோ அந்த தாக்குதல்களும், அதைவிட அறிய முடியாத மேலும் பல தாக்குதல்களும் அமெரிக்காவிற்கு எதிராக கடுமையாக நடைபெறும் என்று அவர் அறிவித்திருக்கின்றார். ஈரானை ஒடுக்குவதற்காக எடுக்கப்படுகின்ற இந்த ஆயுதத்தை உடைத்து தகர்ப்பதற்கு ஈரான் எல்லாவிதமான வழிகளையும் கையாளும் என்று அவர் போர் பிரகடனம் போல பிரகடனம் ஒன்றை செய்திருக்கின்றார். அமெரிக்க அதிபருக்கு எதிராக பொதுவாக இப்படியான கருத்துக்களை மற்ற நாடுகள் தோல்வி நிலையில் இருக்கின்ற பொழுது வழங்குவது இல்லை. உதாரணமாக கியூபாவிற்கு எதிராக அமெரிக்காவினுடைய நேற்றைய தடைகளை கேட்டும் கியூபா வாயே திறக்கவில்லை. கியூபாவில் இருக்கின்ற ஆட்சியை அகற்றுங்கள் என்று CIA-க்கு உத்தரவிட்ட பொழுதும் கியூபா வாயே திறக்கவில்லை. அமெரிக்கா என்கின்ற வல்லரசுடன் வாய் கொடுத்து மோதாமல் இருக்கலாம் என்று பார்ப்பவர்களை அடித்து வீழ்த்துகின்ற வரலாறை வெனிசுலாவில் அமெரிக்கா செய்திருக்கின்றது. ஆனால் இதற்கு முற்றிலும் முரணாக சீனாவினுடைய பாணியில் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்கின்றாரோ அவரை விட 2 மடங்கு அதிகமாக ஈரான் பிரகடனம் செய்கின்றது. ஈரானுடைய தஸ்னிம் நியூஸில் இன்று காலை இந்த சூடான செய்தி வெளியாகி இருக்கின்றது. அமெரிக்க அதிபர் அடிக்கடி நாடகங்களை போட்டு பொருளாதார டி-டே என்கின்ற நாடக பிரதியை எழுத, அதற்கு பதிலாக அடுத்த நாடக பிரதி இப்பொழுது அமெரிக்க அதிபருடைய வெள்ளை மாளிகைக்குள் நுழைந்திருக்கின்றது. இதுதான் நாடக காட்சிகளாக இன்று காலை இருக்கின்றது. அதேவேளை அமெரிக்காவினுடைய படைத்துறை இழப்புகள் குறித்து அமெரிக்க தரப்பில் இருந்து வந்திருக்கும் இன்றைய செய்திகளின்படி இந்த போரில் இதுவரை 18 அமெரிக்க படை வீரர்கள் இறந்திருக்கின்றார்கள். இது அமெரிக்காவின் கணிப்பு. அதுபோல 757 பேர் போர்க்களத்தில் இருந்து படுகாயமடைந்து அப்புறப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். இதுவும் அமெரிக்காவினுடைய கணிப்பு தான். இந்த போரில் $35.7 பில்லியன் அமெரிக்கா குறுங்காலத்தில் இழந்து போயும் இருக்கின்றது. அமெரிக்காவிற்கு இவ்வளவு பெரிய இழப்புகள் வந்தும் அமெரிக்கா இந்த போரினால் அடைந்த நன்மை என்னவென்றால் நன்மை எதுவும் இல்லை. இழப்பு ஒன்றை தவிர இனி என்ன நடைபெறப் போகின்றது தெரியவும் இல்லை. ஈரானுக்கு எதிரான பொருளாதார தடைகளும் பொருளாதார டி-டே என்றும் அமெரிக்க அதிபர் அறிவிக்க, அதற்கு பதிலடியாக அழிவு போரை ஈரான் அறிவிக்க, இந்த விவகாரம் இப்பொழுது தீர்வு காண முடியாத ஓர் இடத்தில் பெரும் உளவியல் சிக்கலாக முட்டுக்கட்டையாக தொண்டையில் கட்டி அடைத்தது போல விக்கலில் நிற்கின்றது. அடுத்த பக்கமாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகுவை ஒரு போர்க்குற்றவாளி என்றும் அவரை கண்ட இடத்தில் கைது செய்ய வேண்டும் என்றும் துருக்கி நாடு உத்தியோகபூர்வமாக அறிவிக்க இருக்கின்றது. துருக்கியில் இருந்து புறப்பட்டு 50 வரையான கப்பல்களில் காசாவை இஸ்ரேல் முற்றுகை இட்டிருக்கின்ற கடல் முற்றுகையை உடைத்து உள்ளே உணவுப் பொருட்களுடன் செல்ல முயன்றவர்களை தடுத்து நிறுத்தி அவர்களை கைது செய்து தங்களுடைய சிறை கொட்டடிகளில் வைத்து பலத்த அவமானங்களை செய்து அவர்களை நாடு கடத்தியது இஸ்ரேல். இத்தகைய இழி செயலை செய்த காரணத்தினால் அதற்கு தலைமை தாங்கிய இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு மீது சர்வதேச போர்க்குற்றவாளியாகவும் மனித குலத்திற்கு எதிரான விரோத செயல்களை செய்தவர் என்றும் அவருக்கு எதிரான பிரகடனத்தை உடனடியாக வெளியிடும்படி துருக்கியினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் அறிவித்திருக்கின்றது. இந்த பிரகடனம் துருக்கியில் இருந்து வரப்போகின்றது. இதனால் என்ன நன்மை இருக்கின்றது? சர்வதேச போர்க்குற்ற நீதிமன்று இஸ்ரேலிய பிரதமருக்கு பிடியாணை பிறப்பித்திருந்தாலும் கூட தனியாக ஒரு நாடு முன்வந்து நமது நாடும் இதை அறிவிக்கின்றது என்று எந்த ஒரு நாடும்
இதுவரை அறிவிக்கவில்லை. துருக்கி இப்பொழுது தானாக முன்வந்து இந்த அறிவிப்பை விடுகின்றது. இதனுடைய பின்னணி என்ன? துருக்கி, சவுதி அரேபியா, பாகிஸ்தான் ஆகிய 3 நாடுகளும் இணைந்து மத்திய கிழக்கினுடைய புதிய நேட்டோ அமைப்பை உருவாக்கியது தெரிந்தது. இஸ்ரேல் தாக்குதலை நடத்தினால் இந்த 3 நாடுகளும் இப்பொழுது எகிப்தும் சேர இருக்கின்றது. அவர்களுக்கு எதிரான தாக்குதலை நடத்தும் என்பது இவர்களுடைய நோக்கமாகும். எனவே புதிய பாதுகாப்பு அணியொன்றை உருவாக்கியதன் பின்னதாக இஸ்ரேலிய பிரதமருக்கு எதிராக இவர்கள் நடத்தி இருக்கின்ற முதலாவது பாய்ச்சல் இதுவாக இருக்கின்றது. ஆனால் துருக்கிக்கு பழைய கோபம் இருக்கின்றது. இந்த கப்பல்கள் சென்றது போல துருக்கியினுடைய கப்பலில் சென்ற துருக்கிய கடற்படையினரை இஸ்ரேல் 8 பேர் வரை சுட்டுக் கொன்ற சம்பவமும் அத்தருணம் துருக்கியினால் எதுவும் செய்ய முடியாத நிலையில் இஸ்ரேலினுடைய கைகள் ஓங்கி இருந்த காரணத்தினாலும் துருக்கி பின்வாங்கி இருந்தது. ஆனால் இந்த கோபம் துருக்கிக்கு தணியாமலே இருந்தது. அதனால் தான் ஹமாஸ் அமைப்பை விடுதலை வீரர்கள் என்றும் அவர்கள் பயங்கரவாதிகள் இல்லை என்றும் துருக்கிய அதிபர் தையிப் எர்டோகன் நேட்டோவில் அங்கம் வகித்துக் கொண்டே பகிரங்கமாக பிரகடனம் செய்ததும் குறிப்பிடத்தக்கது. இப்பொழுது மத்திய கிழக்கில் ஏற்பட்டு வருகின்ற இந்த அலையானது இஸ்ரேலுக்கு எதிராக எப்படி திரும்ப முடியும் என்ற கேள்விக்கு இது பதிலாக இருக்கின்றது. இந்த நாடுகள் அமெரிக்க ஆதரவு நாடுகளாக இருந்தாலும் கூட அமெரிக்கா இப்பொழுது இஸ்ரேலுடன் முரண்பட்டு தான் நிற்கின்றது. அமெரிக்காவினுடைய கருத்துக்களையே இவர்கள் பிரதிபலிக்க ஆரம்பிக்கின்றார்கள். இந்த பிரகடனமானது என்ன செய்யும்? வருகின்ற அக்டோபர் இஸ்ரேலில் நடைபெற இருக்கின்றது தேர்தல். இந்த தேர்தலில் இஸ்ரேலிய பிரதமருக்கு பெரும் பின்னடைவை கொடுக்கலாம் என்றே எதிர்பார்க்கப்படுகின்றது. பிடியாணை பிறப்பித்த ஒருவரை பிரதமராக்குவது தவறு என்ற இடத்திற்கு இஸ்ரேலிய வாக்காளர்கள் வருகின்றார்களா என்பதற்கான ஒரு முன்னோட்ட காட்சியாக இது அமைந்திருக்கின்றது. இதை தொடர்ந்து ஸ்வீடன் நாட்டில் நடைபெற்றிருக்கும் வாழ்வெட்டு சம்பவம். ஸ்வீடன் நாட்டினுடைய தலைநகர் ஸ்டாக்ஹோமில் இருந்து 150 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்ற பர்ஹெஸ்டா என்கின்ற நகரத்தில் அமைந்திருக்கின்ற ஒரு உயர்நிலை பாடசாலையில் 450 மாணவர்கள் இருக்கின்றார்கள். இதற்குள் நுழைந்த நபர் ஒருவர் வாளால் வெட்டியதில் ஒருவர் மரணமடைந்தார், 3 படுகாயமடைந்திருக்கின்றார்கள். அதன் பின்னர் சந்தேக நபரை தேடுவதில் போலீசார் பலத்த முயற்சிகளை எடுத்து துப்பாக்கி பிரயோகம் நடத்தி இப்பொழுது சந்தேக நபரை கைது செய்திருக்கின்றார்கள். இந்த வாழ்வெட்டு சம்பவம் குறித்த விசாரணைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதேவேளை டிக்டாக்கில் வந்த ஒரு காணொளியில் இப்படி ஒரு வாள் இருந்ததும் அதனுடைய கதை ஆரம்பிக்க போவதாகவும் வந்த ஒரு காணொளியை அடிப்படையாக வைத்து இப்பொழுது விசாரணைகள் நடைபெறுகின்றன. இந்த சம்பவத்தில் மேலும் யாராவது பின்னணியில் இருக்கின்றார்களா என்பது தெரியவில்லை. ஆனால் இதற்கு முன்னர் ஹெல்மெட் அணிந்தபடி வாளால் வெட்டி 3 பேரை கொன்ற ஒருவருடைய கதையின் பின்னணியில் இது வந்திருக்கின்றது. ஸ்வீடன் நாட்டில் நடைபெற்ற துப்பாக்கி பிரயோகம் ஒன்றில் 10 பேர் அடைந்த மரணத்தின் பின்னர் இது முக்கிய இடத்தை பிடித்திருக்கின்றது. அடுத்து இன்று முக்கியம் பெறுகின்ற செய்தி, உலக கிண்ண உதைபந்தாட்ட போட்டியில் தோல்வியை தாங்க முடியாது அர்ஜென்டினா வீரர்கள் நடத்திய வன்முறை தாக்குதல்களுக்கு எதிராக மிக பாரதூரமான தண்டனைகள் விதிக்கப்பட்டிருக்கின்றது. அதுபோல ஸ்பானிய வீரர்களும் அகப்பட்டிருக்கின்றார்கள். அர்ஜென்டினாவினுடைய உதைபந்தாட்ட கழகத்திற்கு $3,21,000 தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்றது. அர்ஜென்டினா வீரர்கள் மிக மோசமான இனத்துவேசம் நிறைந்த தனி மனிதர்களை அவமானப்படுத்துகின்ற சொற்களை மைதானத்தில் பேசினார்கள் என்றும் தாங்களே பெரியவர்கள் என்பது போல நடந்து கொண்டார்கள் என்றும் இந்த மேட்டிமைத்தன உளவியல் நோய்க்கு காரணமாக இருந்த அவர்களினுடைய உதைபந்தாட்ட சம்மேளனம் இந்த பணத்தை கட்ட வேண்டும் என்று கூறியிருக்கின்றார்கள். இது மாத்திரம் அல்லாமல் ஸ்பானிய வீரர் ஒருவர் 1-0 கோல் கணக்கில் ஸ்பானியா வெற்றி பெற்ற பின்னர் அந்த நாட்டினுடைய வீரரனுடைய கழுத்தை பிடிக்க இன்னொருவர் வந்து தடுக்க அவரை தள்ளிவிட்டார். அர்ஜென்டினா நாட்டை சேர்ந்த லியாண்டோ பரடைஸ். இவர் 7 சர்வதேச ஆட்டங்களில் விளையாட முடியாது, $90,000 இவருக்கு தண்டம். இரண்டாவது நஹிஜல் மோலினா, இவருக்கு 7 சர்வதேச போட்டிகளில் விளையாட தடை, அத்தோடு $90,000 தண்டம். மூன்றாவது தியாகோ அல்மேடா, 1 சர்வதேச ஆட்டத்திற்கு தடை, $30,000. நான்காவதாக ஸ்பானிய வீரர் காவி, 1 சர்வதேச ஆட்டத்திற்கு தடை, $30,000 தண்டம் கட்ட வேண்டும். ரோபர்டோ அயாலா, அர்ஜென்டினா நாட்டினுடைய உதவி பயிற்சியாளர், 3 ஆட்டங்களுக்கு பயிற்சி செய்ய முடியாது,
$30,000 அமெரிக்க டாலர்கள் தண்டம் கட்ட வேண்டும். ஆனால் இந்த தண்டங்கள் எல்லாம் சர்வதேச ஆட்டங்களுக்கு மட்டுமே பொருந்தும், சாதாரண சர்வதேச தொடர்பில்லாத கிளப் ஆட்டங்களுக்கு பொருந்தாது என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. சர்வதேச உதைபந்தாட்ட போட்டியில் வெற்றி பெற முடியாத பொழுது இப்படி செய்தால் வெற்றி பெறலாம் என்று பல நுட்பங்கள் கையாளப்படுகின்றன. அந்த நுட்பங்களில் ஒன்று சக வீரரை உணர்ச்சி வசப்படுத்தி கூடாத வார்த்தைகளை பேசி வெற்றியை பெற்றுவிடலாம் என்பதாகும். இந்த வேலையை முன்னர் இத்தாலி செய்தது, இப்பொழுது அர்ஜென்டினா செய்திருக்கின்றது. அர்ஜென்டினா தோல்வி அடைவதற்கு இதுவே காரணமாகவும் அமைந்தது என்பதும் கூர்ந்து கவனிக்கத்தக்கது. எனவே உதைபந்தாட்டம் என்பது வெற்றி தோல்விகளை சமமாக மதிக்கின்ற ஓர் உயரிய பண்பு என்பது கூட தெரியாமல் சர்வதேச இறுதி ஆட்டத்திற்கு வந்திருக்கின்றது அர்ஜென்டினா. அந்த நாட்டினுடைய அதிபரும் இதுபோல வேலைகளை செய்பவர் என்பதும் கூர்ந்து கவனிக்கத்தக்கது. மன்னன் எவ்வளி குடிகள் அவ்வளி என்பது போல அர்ஜென்டினா நடந்திருக்கின்றது என்பதற்கு இந்த குற்றமும் தண்டனைகளும் ஆதாரமாக இருக்கின்றது. தொடர்ந்து இணைந்திருங்கள், மேலும் சூடான செய்திகள் வருகின்றன. இது தமிழனுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளை.